வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதிப் படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஐநாவின் அமைதிப் படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநாவின் சிறந்த ராணுவ விருது மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு வழங்கப்பட்டதையடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஐநா அமைதிப்படையில் பணியாற்றி வரும் மேஜர் அபிலாஷா பராக்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது இந்தியாவில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சினைகள் காரணமாகத்தான் மின்தடை ஏற்படுவதாக குறிப்பிட்டார். ஆங்காங்கே சில இரவு நேரத்துல பவர் கட் ஆகுது. அதெல்லாம் மறைக்கவோ மறுக்கவோ நாங்க செய்யல. அது காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட். பர்டிகுலர்லி இரவு நேரங்கள்ல அந்த நேரத்துல ஃபியூஸ் ஆஃப் போன்ற ஒரு 7-8 காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே பகிர்மானம் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இதனை சரி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரங்களில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக குறை கூறியுள்ளார். பராமரிப்பு பணிகள் மற்றும் பிற காரணங்களுக்காக மின்சாரம் துண்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் குறைந்தபட்சம் அது பற்றிய தகவல்களை பொதுமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில் புரிவதற்காக தமிழக அரசுடன் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருந்த ஒரு நிறுவனம் ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களை குதிரை பேரத்தில் இழுத்த தவேக அரசு அதில் காட்டிய வேகத்தை இதில் காட்டவில்லை என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதனை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் செயல்பட்டதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியை இழந்ததாக கூறினார். மின்வாரியத்தில் வன்பொருள் காணாமல் போன விவகாரத்தில் ஊழலை மறைக்கும் வகையில் தவேக அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாகவும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் முந்தைய நடைமுறையே தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருங்காலத்திலும் இந்த உறுதிப்பாட்டோடு தவேக அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் சிவ தாண்டவ நடனம் ஆடினர். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலத்தில் நூற்றுக்கணக்கான பரத கலைஞர்கள் ஒன்றிணைந்து சப்த தாண்டவ நிகழ்வை இடைவிடாமல் நிகழ்த்தி காட்டினர். சிவபெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் பேரானந்த நிலையில் ஆடும் ஆனந்த தாண்டவம், பார்வதி தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் ஆடிய கௌரி தாண்டவம், காலை மற்றும் மாலை நேரத்தில் உலகின் இயக்கம் சீராக நடைபெற ஆடும் சந்தியா தாண்டவம், காளி தேவியுடன் நடந்த நடன போட்டியில் காலை உயர்த்தி ஆடிய ஊர்த்துவ தாண்டவம், அசுர சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆடப்படும் ருத்ர தாண்டவம், தீமையின் மீது நன்மை பெற்ற வெற்றியையும் அறத்தின் மகத்துவத்தையும் எடுத்துரைக்கும் திரிபுர தாண்டவம், பிரபஞ்சத்தின் மாற்ற சுழற்சியை உணர்த்தும் சம்ஹார தாண்டவம் என சப்த தாண்டவங்களையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து நடனமாடினர். சிவபெருமானின் 108 தாண்டவங்களில் முக்கியமான 7 தாண்டவங்களை பரத கலைஞர்கள் தொடர்ச்சியாக 14 நிமிடங்களுக்கு நடனமாடிய காட்சி மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது. சிவ தாண்டவ நிகழ்ச்சியில் நடனமாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். சப்ருத்ர தாண்டவம், ஆனந்த தாண்டவம் அந்த மாதிரி எல்லாம் ஆடினோம். ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. சப்த தாண்டவம் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதுல பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இந்த டான்ஸ் ஆடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு 12th. ஸோ அந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் இந்த ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது. மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மாம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நெல்லை சரக டிஐஜியாக திருநாவுக்கரசு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமந்தி பூ உற்பத்தி அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மகளிர் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுக்கு தகுதியுள்ளவர்கள் வரும் 19ஆம் தேதிக்குள் அதற்கான மாநில அரசின் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்ற 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் 125 கிலோ எடைப்பிரிவில் தினேஷும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் சுமித்தும் 65 கிலோ எடைப்பிரிவில் மோஹித்குமாரும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்தீப்பும் 97 கிலோ எடைப்பிரிவில் விக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். சீன தைப்பே ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. மகளிர் நீளம் தாண்டுதலில் ஷைலி சிங் தங்கப்பதக்கத்தையும் ஆடவர் 110 மீட்டர் தடை ஓட்டப்பிரிவில் தேஜஸ் ஷிர்ஷே வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டத்தில் அனிமேஷுக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 500 மீட்டர் பிரிவில் கியானேஸ்வர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். கலப்பு இரட்டையர் 500 மீட்டர் பிரிவில் அரவிந்த் வர்மா நேஹா தேவி இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் அவர் கஸ்கஸ்தானின் அல்வா நர்மனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநாவின் அமைதி படைக்கு இந்தியா தொடர்ந்து பங்களித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியாவிட்டாலும் கூட ஏற்கனவே உள்ள முதலீடுகளையாவது தக்க வைக்க தவேக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது.
டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் இடங்களில் தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்படுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.